வணக்கம் வியூவர்ஸ். தமிழில் பார்த்துருப்பீங்க, மத்திய அரசில் பதிவு பெற்ற கணினி சான்றிதழ் வேண்டுமா? எஸ், நிறைய பேருக்கு இந்த சர்டிஃபிகேட் தேவைப்படும். சர்டிஃபிகேட் நான் இஷ்யூ பண்ணுறேன். இந்த வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் ஆன்லைனில் படிச்சிருப்பீங்க, யூடியூப்பில். நான் யூடியூப்பில் வந்து நிறையா நாலேஜை வந்து டெவலப் பண்ணியிருக்கேன். நிறைய கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் கூட நான் வந்து டெவலப் பண்ணியிருக்கேன். நீங்களும் அது மாதிரி வந்து பண்ணியிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் வேரியஸ் பிளாட்ஃபார்ம்லேயும் நீங்கள் வந்து லேர்ன் W3 ஸ்கூலாக இருக்கலாம், சிஸ்கோ, விண்டோஸ், லினக்ஸ், இந்த மாதிரி டுட்டோரியல் ஸ்பாட், இது போல் எக்கச்சக்கமான வெப்சைட்ஸ் இருக்குது. எல்லா வெப்சைட்லேயும் நீங்கள் வந்து இந்த மாதிரி படிச்சிருந்துருக்கலாம். கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரியஸ் நாலேஜ் இருக்கும். MS ஆஃபீஸ், டேலி, பைத்தான், ஹார்ட்வேர் அண்ட் நெட்வொர்க்கிங், ஆண்ட்ராய்டு டெவலப் பண்ணுறதா இருக்கலாம், ஆப் டெவலப்மெண்ட், C++, HTML, ஜாவா, இது போல் நீங்கள் எக்கச்சக்கமாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. பட் உங்ககிட்ட வந்து சர்டிஃபிகேட் இருந்திருக்காது. நிறைய பேருக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கும், பட் சர்டிஃபிகேட் வந்து அவங்கக்கிட்ட இருந்திருக்காது. இப்போ அந்த சர்டிஃபிகேட் அவங்கக்கிட்ட இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னா ஃபீஸ் அதிகமாக இருக்கும். அது அவங்களோட ஃபினான்ஷியல் இதை பொறுத்து இருக்குது. ஒரு சிலரால் படிக்க முடியுது, ஒரு சிலரால் அந்த மாதிரி படிக்க முடியல. ஒன்லி அவங்களால அந்த இன்டர்நெட் மூலமாகவும் இல்லை புக்ஸ் மூலமாகவும் அவங்க நாலேஜை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்கக்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்கக்கிட்ட இருக்குது. அந்த மாதிரியான தாட் போகணும் அப்படின்னு தான் நான் அந்த சர்டிஃபிகேட்டை வந்து இஷ்யூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ என்னோடய சர்டிஃபிகேட் MSMEயில் ரிஜிஸ்டர் பண்ணது தான், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ண சர்டிஃபிகேட் தான். இந்த சர்டிஃபிகேட் எப்படி நீங்கள் வாங்க போகிறீங்க அதை பற்றி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னோடய இன்ஸ்டியூட்டில் என்னென்ன சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறேன் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணிடுறேன். MS ஆஃபீஸ், டேலி, ERP, டேலி பிரைம், C++, ஜாவா, பைத்தான், HTML, PHP, ஹார்ட்வேர் அண்ட் நெட்வொர்க்கிங், இது தவிர்த்து இன்னும் ஆப் டிசைன், இன்னும் வேறு என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் கம்ப்யூட்டரில் கோர்சஸ் இருக்கோ எல்லாமே நான் இஷ்யூ பண்ணிகிட்டே இருக்கேன். ரிஜிஸ்டர் பண்ண சர்டிஃபிகேட் தான் இது. ஆக்சுவலாக நீங்கள் வெளியே போய் எதை படிக்கிறீங்க அப்படின்னா அமௌண்ட் எப்படியும் ஒரு மினிமம் 10,000 அந்த மாதிரி ரேஞ்ச் போயிடும். ஒரு சில இடத்துல கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். நிறைய பேரால் அந்த அமௌண்ட்டை பே பண்ண முடியாது. அதனால் நான் வந்து ரொம்ப கம்மியாகவே வந்து ஃபீஸ் வாங்கி தான் அவங்களுக்குலாம் வந்து நான் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணி சர்டிஃபிகேட்லாம் இஷ்யூ பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஆன்லைன்லேயும் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற தாட் எனக்கு வந்திருந்தது. சரி, இப்போ நிறைய பேர் என்னோடய வீடியோஸை பார்த்துட்டு தான் இருக்காங்க. பேசிக் கம்ப்யூட்டராக இருக்கலாம், MS ஆஃபீஸ், இந்த மாதிரி டேலி, இது எல்லாமே பார்த்துட்டு நல்ல கமெண்ட்ஸும் வந்து போட்டிருக்காங்க. இப்போ அவங்களும் வந்து இப்போ நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி சர்டிஃபிகேட் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சர்டிஃபிகேட் ஆன்லைன்லேயே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசித்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிங்கன்னா அதில் ஜஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி, நேம், அதுக்கப்புறம் அதில் டீட்டெயில் இருக்கும். நீங்கள் அதை பாருங்கள். சர்டிஃபிகேட் வந்து இது நான் வந்து ஃப்ரீயாக தரல. ஏன்னா எப்படி எனக்கும் கொஞ்சம் ஓரளவுக்காவது ஒரு இன்கம் வரணும் அப்படின்னு தான் நான் வந்து பார்த்துருக்கேன். அதனால் இது வந்து ரொம்ப அதிகமாக அமௌண்ட்லாம் இருக்காது, ரொம்ப கம்மியாக இருக்கும். மினிமம் 500க்குள்ளே தான் இருக்கும். ஒவ்வொரு சர்டிஃபிகேட் என்ன அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். யாருக்கெல்லாம் அந்த சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ அவங்க எல்லாமே அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். அதில் இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் என்ன கோர்ஸ், உங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட் வேணும், அந்த டீட்டெயில் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக நான் இமெயிலில் காண்டாக்ட் பண்ணிப்பேன். இமெயிலில் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்டை கெட் பண்ணிக்கலாம். சரி, அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி சாஃப்ட் காப்பியும் வச்சுருக்கலாம். இல்லை நீங்கள் அதை பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் பிரிண்ட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு தேவைப்படலை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.